வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு நான் மானிட்டர் பண்ண ஒரு சில ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டோட அப்டேட் இந்த விஷயங்களை பார்க்கலாம். நேற்று நான் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசியிருந்தேன். அதாவது ஒரு இண்டெக்ஸை நம்ம இதுக்காக மானிட்டர் பண்ணணும். ஒரு இண்டெக்ஸ் நம்மளுடைய ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பற்றி என்னுடைய ஐடியாவை நான் வந்து பேசியிருந்தேன். நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, அது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இது நான் எதிர்பார்த்தது தான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நிஃப்டி சைட்வேஸ்ல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஜனவரி வரைக்கும் மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு தெரியாம சைட்வேஸ் மூவ் ஆகும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி 50 உடைய பாசிட்டிவ் சைடுல டாக்டர் ரெட்டி, இண்டஸ்இண்ட் பேங்க் இது ரெண்டுமே பாசிட்டிவ் சைடுல 1.89% அண்ட் 1.3% கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. நெகட்டிவ் சைடுல பார்த்தோம்னா நிறைய கம்பெனிஸ் HUL, அடுத்ததா பாரதி ஏர்டெல், அடுத்ததா டெக் மஹேந்திரா, அல்ட்ரா, NTPC, BBCL இது எல்லாமே 1%, 2% நெகட்டிவ் சைடில் இழுத்துட்டு போயிருக்காங்க. FIIDA ஆக்டிவிட்டியை பார்த்தோம்னா இந்த அமௌண்ட்டை பாருங்கள். அமௌண்ட்டை பார்த்தாலே நமக்கு தெரிய வருது. -278 FIIயும் அதே மாதிரி -234 ரெண்டு பேருமே இன்னைக்கு நெகட்டிவாக தான் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. DIIயும் மைனஸில் தான் இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் பெரிய அளவு மூவ்மெண்ட் இல்லை. 53,581 க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவுமே இன்னும் கொஞ்ச நாள் சைட்வேஸ் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் டைம் ஹை ஜோனில் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி பேங்க்குடைய கண்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா AU ஸ்மால் ஃபைனான்ஸ், அதே மாதிரி HDFC பேங்க் இவங்கெல்லாம் நெகட்டிவ் சைடில் இழுத்துட்டு போயிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 1.3% பாசிட்டிவ்ல இருக்கு. நிஃப்டி 50 நம்ம வந்து பார்த்துருந்தோம். அடுத்ததா நிஃப்டி 500 உடைய டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தோம்னா 5 ஸ்டார் பஸ், அடுத்ததா ஸ்பார்க், அவந்தி ஃபீட்ஸ் இவங்க எல்லாமே 8%, 8.7%, 7% இப்படின்னு பாசிட்டிவ் சைடில் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா டாப் லூசர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஏஞ்சல் ஒன் 4.5% நோட் பண்ண வேண்டிய ஸ்டாக். அடுத்ததா டாடா டெலி 3.4% நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்ததா ERIS லைஃப் சயின்ஸ் 3.4% நெகட்டிவ்ல இருக்காங்க. இவங்க எல்லாமே நிஃப்டி 500ல நெகட்டிவ் சைடில் பெருசாக கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது USD vs INR பார்த்தோம்னா இப்போ கெயின் ஆகிட்டு இருக்கு. நேற்று ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் இப்போ மறுபடியும் கெயின் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய பிரைஸ் கீழே விழுறது சாதாரணமான விஷயம் இல்லை. அது நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய எக்கானமியில் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஒரு முக்கியமான பிரேக் அவுட்டை கொடுத்துருச்சு. இது மறுபடியும் கீழே விழுன்னு இப்போதைக்கு எனக்கு தோணலை. அடுத்ததா இந்த இடத்துல USD LKR அந்த சார்ட்டை வந்து எடுத்திருக்கேன். இந்த கேண்டில் பாருங்க. அதாவது கடந்த வீடியோஸ்ல நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சப்போர்ட் ஜோன்னா என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகும். இந்த ப்ரீவியஸ் கேண்டில்ஸை பாருங்க. இந்த கேண்டில்ஸை பாருங்க. இந்த கேண்டிலுடைய சைஸுக்கும் இப்போ இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்க இந்த கேண்டிலுடைய சைஸுக்கும் பாருங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த ஜோன் முக்கியமான கீ லெவல் வரும்போது அந்த இடத்துல நிறைய ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். இதை வந்து நம்ம ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ல கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்க பார்க்கணும். அதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் AED LKR பாருங்க. இந்த கேண்டில் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் கடைசியாக பிரிண்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படி பாருங்க. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னுமே நிறைய டைம் இருக்கு. அப்படி இருந்தாலுமே இந்த கேண்டில்ல என்ன மாதிரி மூவ்மெண்ட் நடக்குதுன்னு பாருங்க. அந்த மூவ்மெண்ட் எதுக்காக அந்த ஒரு கேண்டில் அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு பெரிய போட்டியே நடக்குது அப்படின்னா இது ஒரு கீ லெவல், கீ சப்போர்ட் லெவல். அதனால தான் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கேண்டில் ஒன்று பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த கேண்டில் முடியும் போது என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இந்த இடத்துல கோல்டுடைய சார்ட் எடுத்திருக்கேன். கோல்டை பத்தியும் நேற்று ஒரு முக்கியமான விஷயத்த நேற்று வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்ன மாதிரி ஒரு ஜோன், எந்த மாதிரி இடம், என்ன மாதிரி ஒரு கீ லெவல், எதுக்காக இந்த இடத்த கவனத்தில் எடுக்கணும் அப்படின்றத பற்றி நேற்று வந்து பேசியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு பார்த்தேன்னா இப்போ வந்து கோல்டு வந்து ஆக்டிவாக தான் இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியுது இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு தடவை இந்த இடத்துக்கு வரும்போதும் கோல்டு பிரைஸ் இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போகிறத என்னால் பார்க்க முடியுது. கடந்த கொஞ்ச நாளாக இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்ச நாள் சைட்வேஸ் மார்க்கெட்டை நம்ம கண்டிப்பாக கோல்டில் எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய கரெக்ஷனை நம்மளால் எதிர்பார்க்க முடியாட்டியும் கண்டிப்பாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை கோல்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததான் நான் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் நம்ம பிளாட் பண்றதை பத்தி ஒரு விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் HBL பவருடைய டெய்லி சார்ட் வந்து லோட் பண்ணிருக்கேன். இதை பத்தி நான் ஏன் இப்ப பேசுறேன்னா இந்த சார்ட்டை எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இந்த சார்ட்ல இது பிரேக் அவுட் ஆயிடுச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் இதுதான் அவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் லைனா பிளாட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுதான் அவங்களுடைய ரெசிஸ்டன்ட்டா அவங்க வந்து மீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிஜெக்ஷன், நமக்கு ரிஜெக்ஷன் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ட் அந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணதும் மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல மூணாவதா இந்த ஜோன், இந்த இடத்துக்கு வந்தோம்னா நிறைய இந்த இடத்துல வந்து
ஒரு நாய்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு, அதை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடம் இந்த கேண்டில் வச்சு தான் இது வந்து பிரேக் அவுட்டா, இந்த வால்யூம் ஸ்பைக்கை வச்சு இது ஒரு வால்யூம் ஸ்பைக் இருக்குது, இது ஒரு பிரேக் அவுட்டாக என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து 700 ரூபாய் அந்த ஜோனில் வந்து இருக்குது. ஸோ இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் வந்து இதில் வந்து என்ட்ரிஸ் எடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையும் போது ஓகே இதை ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டான என்ட்ரி மாதிரி வந்து தெரியுது. பட் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நம்ம ப்ளாட் பண்ணுறதுல ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. முதலாவது இதே சார்ட்டை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பின்னாடி போகிறேன் வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு. ஸோ இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன், எதுக்காக இந்த ட்ரெண்ட் லைனில் பிரச்சனை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஹெச்பிஎல் பவர் வந்து ரொம்ப குறைவான 5 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து இப்போ 700 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெரிய வளர்ச்சி வந்து இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸில் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல 5 ரூபாயிலிருந்து மறுபடியும் கிட்டத்தட்ட 40 ரூபாய் ப்ரைஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து, அப்போ முதலாவது நம்மளுடைய மேஜரான ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்த பாருங்கள். இது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். இந்த இடத்த பாருங்க. சோ இது என்ன நடந்திருக்குன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே கிட்டத்தட்ட எவ்வளவு நாளா டிராவல் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த ஸ்டாக் வந்து டிராவல் ஆயிட்டு இருந்திருக்கு. ஒரு பாயிண்ட்ல இந்த ஜோனை பாருங்க, இந்த இடத்துல அது வந்து அதனுடைய ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேல வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. நல்ல வால்யூம்ல ஸ்பைக் இருக்கு, ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்படி இந்த இடத்துல அது பிரேக் பண்ணதும் மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போறதுக்கு அந்த ஸ்டாக் வந்து ட்ரை பண்ணிருக்கு, நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கு. ஸோ முதலாவது ஒரு ரெசிஸ்டன்ட்டா இருந்த ட்ரெண்ட் லைன் இப்போ அந்த ஸ்டாக்குடைய சப்போர்ட் ட்ரெண்ட் லைனா மாறிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மாறிடுச்சு. ஸோ அடுத்ததா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மாறினதும் இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஜோனை இப்போ நான் உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் நம்ம முதல்ல வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்த ஜோன். ஸோ இதுல எப்படி ஒரு முக்கியமான ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடம் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸா பிரேக் ஆயிருக்கு. அது ஆல்ரெடி ஒரு முக்கியமான பிரேக் அவுட்டை பண்ணிருச்சு. மறுபடியும் இன்னொரு ஷார்ட் டைம் ஃப்ரேமுக்கு ஒரு கிட்டத்தட்ட நமக்கு 155 நாளா இன்னொரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸாக அதை எடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த ஸ்டாக் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல பாருங்க அது எப்படி நமக்கு பிரேக் அவுட் பண்ணிருக்கு அப்படின்னு. இந்த இடத்த பாருங்க. ஸோ இது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட். அது பிரேக் அவுட் ஆன டைம் இப்போ 112 ரூபாய். அப்போ ஆல்ரெடி நம்ம அதை வந்து 96 ரூபாய் 100 ரூபாய் அந்த பிரைஸ் ஜோன்ல நம்ம அதனுடைய என்ட்ரியை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். அப்படி மிஸ் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் ரொம்ப அதிகம் இல்லை, 112 ரூபாய் 113 ரூபாய் அந்த பிரைஸ் 120 ரூபான்னு வச்சுக்கோம். 120 ரூபாயில அதனுடைய ரொம்ப முக்கியமான பிரேக் அவுட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ எங்கே வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், கிட்டத்தட்ட 700 ரூபாயில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் தான், ரிஸ்கியான ட்ரேடு தான். ஆனால் அதே சமயத்தில் நான் இப்போ எதை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ப்ளாட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, கடைசியாக நடந்த ஹைஸை வந்து எடுத்துட்டு அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வச்சுட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ப்ளாட் பண்ணுறீங்க. அப்படி மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் ஃப்ரேமாக பின்னாடி எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான கீ லெவல் ஒன்று இருக்கு. எப்ப 599 ரூபாய் 600 ரூபாயில ஒரு கீ லெவல் ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன நடக்கலாம் அப்படின்னா, நீங்க எப்படி இந்த ட்ரெண்ட் லைனை ப்ளாட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளாட் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த உங்களுடைய பழைய ட்ரெண்ட் லைனை நான் ரிமூவ் பண்றேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் மானிட்டர் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஓகே இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரியும். இந்த இடத்துல பெரிய வால்யூம் ஸ்பைக் இருக்கு. இதை பத்தி எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடியும் நிறைய வால்யூம் ஸ்பைக் இருக்கு. இந்த இடத்துலயும் வால்யூம் ஸ்பைக் இருக்கு. கிட்டத்தட்ட 2024 ஆகஸ்ட் 26 அந்த பீரியட்ல பாருங்க. அந்த பீரியட்லயும் ஒரு பெரிய அளவு வால்யூம்ல ஸ்பைக் ஒன்று இருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த டைம்லயும் ஒரு ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்து விழுந்திருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இதனுடைய இந்த விக்கை எடுத்துட்டு நீங்க எப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று பிளாட் பண்றீங்க. அதுல தவறு இல்லை, ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம வந்து பிளாட் பண்ணலாம். பட் இந்த ரிஜெக்ஷன் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஹொரிசான்டலான ட்ரெண்ட் லைன்னால ரிஜெக்ஷன் வரல. ஆல்ரெடி அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஒரு ட்ரெண்ட் லைனால தான் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல எதுக்காக ரிஜெக்ஷன் வந்திருக்கு, இந்த ட்ரெண்ட் லைன்ல என்ன மிஸ்டேக், இந்த இடத்துல என்ட்ரிஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரப்பட்ட என்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ட்ரெண்ட் லைன் பிளாட் பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் ஒப்சர்வ் பண்ணுங்க. ஒப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் லைனை பிளாட் பண்ணுங்க. மேபி இது என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு சேனல் பேட்டர்னை கிரியேட் பண்ணிட்டே வரலாம். இந்த இடத்துல மறுபடியும் ரிஜெக்ஷன் ஒன்று கொடுத்து மறுபடியும் இந்த பேட்டர்னுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி அது மட்டும் இல்லை, நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் என்னன்னா இது ரொம்ப ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட்டா நம்ம எடுக்க முடியாது. இதை விட ரொம்ப நல்ல பிரேக் அவுட்ஸ் வந்து ஸ்டாக்ஸ்ல நடக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஒப்சர்வ்
அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எதுவும் கிடைச்சா தேவையானவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.